வரவே மாட்டேங்குதுங்க எனக்கு. என்ன ப்ரோ ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. இல்லை, கம்பெனியோட முதிரை. ரொம்ப வயிறு கலகிச்சுன்னு சொல்லிட்டு கக்கூஸில் வந்து உட்காந்து இருக்குங்க. இந்த கக்கூஸில் உட்காரும்போது தான் இதை பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. உண்மையாகவே இந்த வீடியோ நான் யாரையும் அஃபென்ஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மனம் திறந்து பேசுவோம். நான் போயிட்டு வந்துடுறேன். கம்பெனி முத்திரையை பற்றி நம்ம பேசி தானே ஆகணும். எம்ஜி என்னது ப்ரோ எம்ஜி அப்படின்னு கேட்பீங்க. என்னங்க எம்ஜி காருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கும் இவருக்கெல்லாம் எந்த ஒரு பகையும் கிடையாது. சில விஷயங்கள் நம்ம பேசலை அப்படின்னா வேறு யார் பேசுவாங்க? ஒருத்தவங்களை அடித்து தூக்கி போட்டாலும் நண்பன் பற்றி பேச மாட்டார். ஒருத்தவங்களை மனசு கஷ்டப்படுத்தினாலும் நண்பரை பற்றி பேச மாட்டார். ஊருக்கே உபதேசம் பண்ணுவீங்க. உங்களுக்கு மனசுலாம் எரியல, நெஞ்செல்லாம் குத்தலை, கூச்சமாகவே இல்லை. எப்படி கூச்சமாக இருக்கும்? சில பேர் உண்மையை பேசும்போது கசக்க தான் செய்யும். சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஜென்யூனாக சில விஷயங்கள் பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஏதோ ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இதனால் நம்ம மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ நான் பண்ணவே இல்லை. ஏன்னா மைண்டில் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பல மாதமாக ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம இதை பற்றி பேசுவோமா பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். சரி, பேசுறதுல என்ன தப்பு? நம்ம ஆக்சுவலாக வைக்கிற கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா யாரையும் பர்சனலாக ஹர்ட் பண்ண போகிறதில்ல, பர்சனல் லைஃப் பற்றி நம்ம பேச போகிறதில்ல. சரி, ஓகே. இந்த சின்னத்துக்கான ஓனர், எஸ், இந்த சின்னதுக்கான ஓனர்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்குவாட், எம்ஜி ஸ்குவாட், நமக்கு எப்படி இந்த E+ ஸ்குவாட் இருக்கோ எம்ஜி ஸ்குவாட், கொஞ்சமாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சமாவது ஆடியன்ஸ்க்கு ஜென்யூனாக இருக்கணும். ஊருக்கெலாம் நான் உபதேசம் பண்ணுவேன். நாட்டில் நடக்கிற சோஷியல் இஷ்யூஸ் பற்றிலாம் நான் பேசுவேன். ஊரில் நடக்கிற ரேப் கேஸ் பற்றிலாம் நான் பேசுவேன். ஊரில் நடக்கிற கொலை கேஸ் பற்றிலாம் நான் பேசுவேன். பாலிடிக்ஸில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு இருக்கல ப்ரோ. ஆனால் உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை தவறு பண்ணும்போது ஏன் இவ்வளோ என்ன சொல்கிறதுனா அப்பட்டமாக பையஸ்டாக இருக்குது? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. ஏன் இவ்வளோ பையஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது? இப்போது நான் ரீசெண்ட் டைம்ஸில் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எடிட்டர் வேணும்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ பேசியிருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டே தன்னை தளபதி விஜய் போல் உணர்கிறார் மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா உங்களோட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அப்படி தான் இருக்குது. எல்லாருமே தளபதி விஜய் ஆகிட முடியுமா? நீங்கள் பேசும்போது அப்படி இப்படி பேசுனா தளபதி விஜய் ஆக மாட்டீங்க. ஏன்னா அவருக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சில குவாலிட்டிஸ்ன்றது இருக்குது. இப்போ நான் எனக்கு ஒரு 4 யூடியூபர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு தவறு பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பண்ணுறது ஆன்லைனில் வைக்கிறது தவறே கிடையாது. இப்போ என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வெளியே மக்களுக்கு தெரிஞ்சும் பட்டும் படாமலும் அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் ரீசெண்டாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்குங்க. உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. இருமான் அப்படின்றவர், அவரை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன் ப்ரோ இப்போது அதுதான் எல்லோரும் மறந்து போயிடுவாங்கள்ல அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்னென்னா ஒரு யூடியூப்பில் நம்மளும் ஒரு 6 வருஷம் இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிடையாது தான். ஆனால் இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு இந்த பிரச்சனைகள் வரும்போது ஓரளவுக்கு ஜென்யூனாக நம்ம வீடியோஸ்ன்றது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த முத்திரை இருக்குல்ல, எம்ஜி ஹெக்டார், இந்த முத்திரை இருக்குல்ல, இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜி அப்படின்றவர் ஊருக்கெல்லாம் ஏகப்பட்ட உபதேசங்கள் கொடுப்பாரு, சோஷியல் இஷ்யூஸ்லாம் பேசுவார், அவரை பற்றி பேசுவார், இவரை பற்றி பேசுவார். பட் அவங்க கேங்கில் இருக்கிற ஒருத்தரை பற்றி பேச மாட்டார். மறைமுகமாலாம் கிடையாது, அப்பட்டமாக பகிரங்கமாக தெரியுது. ப்ரோ நான் கேட்குறேன், உங்களுக்கு மனசுன்றதே கிடையாதா? கொஞ்சம் கூட கூச்சமாகவே உங்களுக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஹோம்லெஸ் பீப்புளாக அவ்வளோ அவதூறாக பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. அதுக்கு அவர் பெருசாக ஹர்ட் ஆன மாதிரி கூட தெரியல. நிறைய பேர் இதை பற்றி கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீடியோஸ் வைக்கிறாங்க, நியூஸ் சேனல்ஸில் போடுறாங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணில் மாட்டவே இல்லையா? நீங்கள் உங்கள் நண்பருக்கு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி தான் சொன்னீங்களா, ஐயா இது நீங்கள் பண்ணது கொஞ்சம் தவறு, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? சும்மா அப்படியே தளபதி மாதிரி ஆட்டிடியூட் இருந்தாலும் பத்தாது ப்ரோ, அவர் மாதிரியும் சில விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போது நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுறீங்க, இது அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்ட் ப்ரோ, இதை பாருலாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் யாரையும், இதை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சோஷியல் இஷ்யூஸ்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அது எப்படி ப்ரோ எனக்கு புரியல. உங்கள் நண்பர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார், அதை பற்றி ஊரே பேசும், நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க. உங்கள் நண்பர் ரோட்டில் போகிறவங்கள ஒரு மாதிரியாக பேசுவார், அது ஊரே பேசுவாங்க, நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, வீடுகள் 5 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிறவங்களாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? அதில் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், அதுக்கு நாங்கள் செல்யூட்டும் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அவராவது முன்னுக்கு வந்து என்னடா கேங்கு, என்னடா ஓமிஸு, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். உங்களால் அது ஏன் பண்ண முடியல? அண்ட் அதில் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா
நிறைய ரோஸ்ட் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவார். பட் அவர் நண்பர் ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற 10 செகண்டு கூட அவங்க வீடியோஸில் பேச மாட்டாங்க. அப்படி என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரியாதை அப்படின்றது உங்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ நீங்களும் அவரை பற்றி பேசுங்க, நீங்களும் அவரை பற்றி வீடியோஸ் பண்ணுங்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், அவனை ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, கொஞ்சமாவது நமக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல, அந்த வீடியோஸ் நம்மளும் பார்த்துருப்போம்ல, நீங்கள் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களா, எத்தனையோ பேர் அதை ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, எத்தனையோ பேர் அதை கேட்டிருப்பாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரி, வாட் ஹீ டிட் இஸ் ராங், ஹோப் he won't repeat that again அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன போஸ்ட் விட்டு, ஏன் ப்ரோ அவ்வளோ பயாஸ்டாக இருந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவ்வளோ பயாஸ்டாக தான் நான் இருப்பேன். என் நண்பர் ஏதாவது தப்பு பண்ணால் நாளைக்கு இதை விட பெரிய தப்பு பண்ணால் கூட நான் வாய் திறக்க மாட்டேன். நாளைக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டு எல்லா நேஷனல் நியூஸ் சேனலில் வந்தால் கூட அவனை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இன்னும் பயாஸ்டாக உங்களுக்கு வேணுன்றதை நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, அவர் ஒரு ஸ்டேஜில் இருக்கார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த யூடியூபர்ஸ். அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நியாயமாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் பயாஸ்டான ஒரு யூடியூபர் கிடையாது, நீங்கள் ஜென்யூனான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறீங்க. அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது. உங்களுக்கு இதுலேருந்தே தெரிய வருதா? இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் ஏதோ எம்ஜியை மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்லாம் கிடையாதுங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இது நேற்றே நான் ஆக்சுவலாக பேச வேண்டியது ஒரு டாபிக். நேற்று குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனதால் என்னால் பேச முடியல. பட் வாட் இர்மான் டிட் வாஸ் ராங், அது பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிட் பண்ணி தான். எனக்கு அவர் ஒரு 5 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருந்தால் கூட நான் இதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஒரு யூடியூபர் யாராவது தவறு பண்ணியிருந்தா அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் செரியோ, பார்த்தியோன்னு சில பேர் தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக நான் பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாசனே எடுத்துங்க. வாசனில் நிறைய விஷயங்கள் பண்ணாப்பில் என்கிட்ட பேசுவார். வாசன் ஃபோனில் அண்ணா என்கிட்ட நல்லா பேசுவார், நானும் பேசியிருக்கேன். பட் அங்கே ஒரு தப்பு அப்படின்றது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நான் அதை பற்றி வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் தான் சரி ஓகே ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் புரிஞ்சுப்பார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இருக்கணுமே தவிர, நீங்கள் ஏதோ ஊருக்கு உபதேசம் பண்ணுறன்ற பேரில் வீடியோ சும்மா போட்டுக்கிட்டு அதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசாமல் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு உங்களால் அட்மிட் கூட பண்ண முடியல. அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்ன ஜெயிக்க போகிறீங்க? உங்களை ஒரு 4 மில்லியன் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட அப்போ நீங்கள் என்ன ஜென்யூனாக இருக்கீங்க? என்ன ஜென்யூன்? உங்களை பற்றி இப்போ நான் பேசணும் அப்படின்னா, ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு அப்படியே மீம்ஸ்லாம் போட்டு ஒரு காமெடி மியூசிக்லாம் போட்டு என்னால் பேச முடியும். பட் அதை நான் பண்ண வரல. நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு மனுஷன், கரெக்டாக உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஷீப்லேயோ நிறைய இடத்துல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மையாகவே சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களா? நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போது உண்மையாக மனசு தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஜென்யூனான ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபரா? நான் ஆக்சுவலாக லிஸ்ட் எடுக்கணுன்னா நிறைய பேசலாம். ஏன்னா நீங்கள் பயாஸ்டாக நிறைய டாபிக்ஸ் பற்றி உங்களோட சேனலில் பேசுறதே கிடையாது. பயாஸ்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணதே கிடையாது. அதுலேருந்தே கிளியராக தெரியுது உங்களுக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. அப்படி இல்லைனா இதனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். எனக்கு புரியல ப்ரோ. நீங்கள் எல்லாரும் எம்ஜி ஸ்குவாடுன்றீங்களா, அந்த எம்ஜி ஸ்குவாடே உங்ககிட்ட கேட்குறாங்கல்ல, ஏன் இதை பற்றி அவர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஒரு சேனலில் இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இல்லை நம்ம எந்த தப்பு பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக தான் இருக்கணும், பயாஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? எனக்கு புரியல. இப்போ நானே அந்த குரூப்பில் இருந்திருந்தா கூட நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன் நான். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த வீடியோஸ்லாம். பட் எனிவே இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபர், ஒரு ஜென்யூனான யூடியூபராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்கள். நான் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் அன்வான்டாக தேவையில்லாமல் ப்ரோ நீ என்ன ப்ரோ அவரை பற்றி பேசுகிறா, நீ அவரோ பெரிய ஆளாலாம் கேட்காதீங்க. இங்கே ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு அவரோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. நீங்களே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கூட இந்த மாதிரி பேசலாம், தவறே கிடையாது. உங்களுக்கு தப்புன்னு படுதா பேசிட்டு போங்க, தப்புன்னு படையிலையா அமைதியாக வருங்க. யார் வேணால் பேசலாங்க, இது ஆக்சுவலாக ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். பட் ஒரு லிமிட்ன்றது இருக்குது. இந்த வீடியோவில் கூட நான் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் தான் வச்சுருக்கேனே தவிர அவரோட பர்சனல் லைஃப்பையோ அவரோட ப்ரொஃபஷனையோ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுத்தலை. அவர் சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு யூடியூபர், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கிற அந்த சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூபரா? என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது ப்ரோ. ஐ எம் ரியலி சாரி. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.